பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஏய் பாத்து. ஐயோ யா. அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் போறா பாருங்க. நிவி பாக்குற பாருங்க. டேய் உங்களோட ஆக்ஷன்லாம் தெரியுதுடா நல்லானு. இந்த வரமா. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற முந்திரி தோட்டத்தில் தாங்க இருக்கும். இது நம்ம வயல்லாம் கிடையாது. முந்திரி பழம் பறிக்கிறதுக்காக நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம். முந்திரி பழம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக. திடீர்னு லீவ் விட்டாச்சா, சரின்னு சொல்லிட்டு தான் அவனுக்காக அவனோட ஆசையே கெடுக்கணும். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான், அம்மா முந்திரி பழம் பழுத்துருச்சு, என்னை கூட்டிகிட்டு போங்க, லீவில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி தாங்க நேரம் கிடச்சிது. அதனால தான் அவனை கூட்டிகிட்டு அப்படியே முந்திரி பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தர்பூசணி நம்ம ஊரில் போட்டிருக்காங்களா அப்படியே வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த விழாக்கில் அது தாங்க ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு எங்களோட மைக்கு இப்போ நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல. மைக்கு சார்ஜ் போட்டிருந்தோமா, கேமராவோட இருந்துச்சு, அப்படியே விழுந்து உடஞ்சி போச்சு. ரெண்டும் உடஞ்சிருச்சுங்க. மைக்கும் உடஞ்சிருச்சு, அப்புறம் கேமராவும் போயிடுச்சு. ரொம்ப அதனாலேயே வந்து மனசு உடஞ்சி போச்சு. அதனால வீடியோ போடல கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா. ஆமா, 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆயிடுச்சா? 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுற வாய்ஸ் கூட கேக்குதான்னு தெரியல. சரி வாங்க போய் முந்திரி பழத்தை பறிச்சு சாப்பிடுவோம். போல மத்த மஞ்சள் காட்டு மைனா இங்க பாரு. சீப்பு சாப்பிடக்கூடாது. எனக்காக நான் வரவே இல்லைங்க. எனக்கு வந்து முந்திரி பழம் அந்த அளவுக்கு பிடிக்காது. திவிக்காக மட்டும்தான். இது வந்துட்டு ஒரு மெமரிஸ். அதனால காலையிலே அவரை கூட்டிட்டு வந்தாச்சு. பறிச்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து தர்பூசணிக்காக தான் வந்தேன். வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. தண்ணி இருக்கு பாரு. நல்ல பழமா ஆத்தா நல்ல பழமா எடுத்து தருவாங்க. இரு வெயிட் பண்ணு. எல்லாம் மஞ்சா தொங்குது பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு போன வருஷம் ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த பக்கம் போ. அப்படி நிறைய பேர் வந்துட்டு போன இடத்துல வந்து சொல்றது இதுதான். போன வருஷம் நீங்க முந்திரி பழம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டீங்களே, செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க அத்தை, செம்ம பழம் இந்த ஊருன்னு இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலயும் தாண்டி இருக்கு முந்திரி பழம். தோருக்குங்கிற முந்திரி பழம் இவன் தாங்க வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கிடந்தது. முந்திரி பழம் சாப்பிடக்கூடாது. இவன் எப்பவுமே இப்படி தாண்டி பண்ணிட்டு இருக்கான். இதுதான் வந்து சாப்பிடணும். இப்படி வச்சு அப்படி சாப்பிடு. உங்க அம்மாவுக்கு ட்ரைனிங் தெரியும்டா. போன வருஷம் விட்டு ரவுண்டு கட்டிருப்பா. அதை தானே பார்த்தேன். நீ என்ன பண்ணணும், முந்திரி பழத்தை இப்படி கையில் வச்சிருக்கியா, இப்படி நீ குனிஞ்சுக்கணும், அப்படி வச்சு கடிக்கணும். பாத்துக்க, கிணிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கறாராம். ஃபுல்லா சாப்பிட கூடாது. அப்படியே போட்டுரு. அப்படி துப்பிடு. அதுல பின்னாடி இது இருக்கும், காரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன இங்க பாரு, இத பாரு. உனக்கு வாய் ஊறுதா? எனக்கெல்லாம் இது என்னன்னே தெரியல. ஏதோ கொடுத்தாலும் நான் வாயில வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கலாம். மஞ்சள் பழத்தை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கான்னு பார்ப்போம். மஞ்சள் முடிஞ்சிச்சா? மஞ்சள் நல்லா இருக்காண்ணா? அப்ப அந்த சிவப்புக்கு போங்க. சப்புன்னு இருக்கா? நல்லா இருக்கேன். நீ பார்த்தோன்னே வந்துட்டு காணாததை கண்ட மாதிரி சாப்பிட்டா டேஸ்டாக தெரியும். ஆட்டா கூட சரி டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு. அது மஞ்சள் என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? நீட்டு பழம் இது நல்லா இருக்கும். இது செமையா இருக்கு பெருசா. ஆனா இங்க பாருங்க, சாப்பிடுங்க. அது வேணாம். இதுக்கு வேற வாய் ஊருக்கு வேற. இதை வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. கீழே இருக்கிறவங்க ஒரு நாள் தான் இந்த பழம்லாம் மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இதை பறிச்சுட்டாலே வீணா போயிடும். அதனால கட் பண்ணி அந்த உப்புல போட்டு தின்னா உப்புல போட்டாதான் எனக்குமே பிடிக்கும். ஏய் தண்ணியெல்லாம் காலி பண்ணிடாதீங்கடா. ஏப்பா என்னடா இது ட்ரெஸ்ல பட்டதுன்னா வச்சுக்க கரையாகும், ஒரு ஸ்மெல் வரும். எனக்கு உனக்கு நீ பெரிய வயசாகி இதெல்லாம் பாப்படி தங்கும். உனக்கு வேற பேர் வச்சிருக்காங்க பேர். என்ன பேரு? ரசகுல்லா. ஆமா, ரசகுல்லாவை தூக்கி கடிக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு கமான்ல. என்னடா பண்ற? டேடி மொத்தமா வச்சு அமுக்கிடாத. அப்படி போட்டுரு. ஆஹா வாங்க சேப்பு போலாம். இப்படி நீ ஒரு போட்டோ எடுக்கணும். என் போட்டோ வேற. வீடியோவே எடுக்கிறேன், போட்டோ எடுக்க சொல்றேன் பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாங்கறியா? நல்லா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மெமரிஸ் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக பார்க்கும்போது எல்லாரும் அவ்வளோ விரும்புவாங்க. உங்கள் ஊருக்கு வரணும். நான் வந்து ஒரு தடவை முந்திரி பழம் போய் காட்டில் சாப்பிட்ருந்தேன்.
அக்கா நீங்க முந்திரி பழம் சாப்பிட்டது அப்படியே எனக்கு வாய் ஊறுனுச்சுக்கா. ஐயோ உங்க ஊருக்கு நான் வரணும் முந்திரி பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனுக்கு மட்டும் தான் முந்திரி பழம் கிடைக்கும். மத்த சீசன்லாம் கிடைக்காது. ஸ்கூல் லீவ் விடுவாங்க அந்த சீசன் விஜய் தான் அடிக்கடி சொல்லுவான் லீவு உனக்கு வரப்போதுரா திவி எப்படா நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான். முந்திரி பழம் பழுத்துட்டுல இனிமே உனக்கு லீவு தான் அப்படின்னு. அது எனக்கு என்னம்மா எது எனக்கு இது பத்தியா உனக்கு தர்பூசணி வெயிட் பண்ணு தர்பூசணிக்கு போவோம் இப்போ. தொட்டோன்னு உள்ளூர்தான் ஆனா சின்ன பழமா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும். இது நல்லா இருக்காது, இதுக்கு ஒரே காரம். அங்க இது போவோம், நல்லா இருக்காது. அந்த சைடு போவாங்க, அந்த சைடு இது வந்து ஓவரா காரம். அப்ப அந்த பக்கம் போவோம், நல்லா இருக்கு. பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஏய் பாத்து 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 பாத்து. ஐயோ யா ஊந்துறாங்க. ஏ பத்திக்கிளி பாத்து போ. செமையா இருக்கு. உங்க ஆளு கீழே குமிச்சுவாங்க, தலையரை குமிச்சுட்டு. இது கூட நல்லா இருக்கும். பார்த்ததுல இதாடி பெருசா தெரியுது. ஊட்டில ஆப்பிள் தொங்குற மாதிரி தொங்குது போறான். சாப்பிடு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? இங்க பாருங்க, இது சிகப்பு, இது எல்லாமே சிகப்பு. அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் போறா பாருங்க. நிவி பாக்குற பாருங்க. டேய் உங்களோட ஆக்ஷன்லாம் தெரியுதுடா நல்லான்னு. இந்த வரமா வந்து வந்த வந்த. டேய் உங்க அம்மா சாப்பிடவே இல்லடா, ஆக்ஷன் போறா பாரு வாயால. இன்னும் செமையா இருக்கு. ஐயோ எனக்கு முந்திரி பழத்தை எல்லாத்தையும் பறிச்சு கூடையில வச்சுட்டு போகும் போல இருக்கு. கொட்டையை இது கீழே போட்டுருக்காங்க. ஓரமா மரத்துக்கு மரத்துக்கு இந்த சைட்லயே போட்டுரு. ஏன் என்ன இருக்கு, நல்லா இல்லையா? செமையான இனிப்புடா. எங்க பேர் உங்க ஆத்தாவை? அழுவெல்லாம் இல்லை, அடிச்சு விட்டுறது. நிறைய பேர் போன வருஷம் கமாண்டில் சொன்னாங்க நல்ல இனிப்பு நல்ல இனிப்பு கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு. நாங்களாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இதெல்லாம் கிடைக்கிறதே அரிதுன்னு சொல்லிட்டு அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்றது தான். இருந்தாலும் நம்ம சொல்கிறாங்களே அதுவும் ஹைஜீனிக் தானே கழுவிட்டு சாப்பிட்றது, அதனால நான் தண்ணி கையோடய கொண்டு வந்துட்டேன். நான் ஆசை தீர்ந்துருச்சா திவி? திவி தாங்க ஆசை தீர்ந்துருச்சா? நல்லா இருக்கேன். என்ன எல்லாரும் சாப்பிடுறீங்க, எனக்கு ஒண்ணுமே குடுக்கலையேன்னு பாக்குது. சரி வாங்க தர்பூசணி போய் இவருக்கு கொடுப்போம். தர்பூசணி பழம் இருக்கான்னு தெரியல, அது முடியிற சீசன் நினைக்கிறேன். இல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி போய் பாப்போம். முந்திரி பழத்தை ஆசையில ஸ்டார்ட் ஆச்சு. சாப்பிட்டீங்களா திவி? ஆர் யூ ஹாப்பி? மெயினி இவன் தான் கேட்டது. ஹாப்பி இல்ல. என்ன தர்பூசணி இருக்குல்ல? இன்னும் நிறையாவா? ஹாப்பி இல்லையா? இன்னும் நிறையாவா? அப்ப இங்கேயே கொள்ளையிலே உட்காந்துக்க. இவன் தான் மெயினி வந்து கேட்டது தர்பூசணி. தர்பூசணிங்கிற முந்திரி பழம். ஆமா சரி போலாமா? நம்ம இப்போ வந்துட்டு எங்க போறோம்னா நம்ம இது இப்போ என்ன தர்பூசணி பறிக்க போறோம். ஆமா பறிக்க போறோம், வாங்கி சாப்பிட போறோம். இது வந்து ஃப்ரீயாவே சாப்பிட்டுக்கலாம், அது காசு கொடுத்து தான் வாங்கணும். சீது ரொம்ப பிடிக்கும். இதுலயே வந்து சப்பாத்தி பழம் காய்க்கும். ஆமாண்டா இதுலதான். இதுவா இல்ல வேற மாதிரி இருக்கும்? அதுவா இருக்கு பாரு சப்பாத்தி. அது ஆனா காய். இதுல ஒரே ஒரு முள்ளு மட்டும் இருக்கும், அதை எடுத்துட்டோன்னா வச்சுங்கன்னா செம்மையா இருக்கும் இந்த டேஸ்ட். இதுக்காகவே நாங்க திரிவோம். இந்த வாத்து ஓரத்துலலாம் எங்க ஊர்ல கள்ளி செடி இருக்கும், கள்ளி செடி சப்பாத்தி கள்ளி, அது அந்த பழம் செம்மையா இருக்கும். ஹாய், சரி வாங்க போலாம். ஹாய், இது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இவன் வயிற்றுல இருக்கும்போது நம்ம இது சாப்பிட வந்தோம். இப்போ இவர் சொல்ற வயிற்றுல இருக்கும்போதா? ஆமா வயிற்றுல இருக்கும்போது தர்பூசணி பழம் கூட உடைச்சி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். ஆமா 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 அந்த சீனா. முந்திரி பழம், முந்திரி பழம் வயிற்றுல இருக்கும்போது சாப்பிட்டாரு, தர்பூசணி சாப்பிட்டாரு, இப்போ வெளியில வந்து உட்காந்துருக்காரு. இப்போ சாப்பிட முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகணும். தர்பூசணி வாங்கறதுக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே லோடு ஏற்ற போகிறேன்னு சொன்னாங்களா, ஸோ இங்கே போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாரு. ஆமாம், வண்டிக்காக எல்லாம் லோடு ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம கொடுக்குறாங்களா நான் கேட்போம். நான் வண்டிக்கு லோடு நம்ம அதிகமாக வாங்க போகிறது இல்லை, 100 ரூபாய்க்கு தான் வாங்க போகிறோம். அதனால நம்ம கொடுக்குறாங்களா நான் தெரியல. நிறைய பழம் அங்கே கிடக்கு. கொஞ்சம் பாரு எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பாரு. இப்போ எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த பெருசாக இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம முடிகிற சீசன் வந்திருக்கோம். ஓ பார்க்குறாங்க பெருசாக இருக்காங்க. அது இருக்கு. அது இருக்கு பாரு. எங்கேயோ ஒன்று பார்த்தேனே. புரியல. நீதான் சொல்லியிருக்கிய பழம் பார்த்து எப்படி வாங்கணும்னு. நல்லா விரிந்திருந்தால் பழம் என்று. ஆனால் பழம் கொடுங்கண்ணே 100 ரூபாய்க்கு. நல்லா ஒரு பெரிய பழமாக கொடுங்கண்ணே. ஏன்டா நீ ஒரு பெரிய பழமா கேட்குற? அவசரப்பட்டனே. வாய் கொஞ்சம் மூடு.
அங்கிள் மூணு பழக்க தோசம் பேசுகிற பழக்க தோசம். அங்கிள். இந்த பழம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பெருசா இருக்கு நல்லா. கட்டினா வச்சுக்கிட்டுமா? வேணாம் நானே வச்சுக்கோ. இங்கே காட்டு. வேணாம் உடச்சிடுறேன். நான் உடைக்க மாட்டேன்டி, நான் மடிக்க வச்சு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். கொடு. வேணாம் நான் இடுப்புல வச்சுட்டு பால் போட மாட்டேன். அந்த மாடு வந்துச்சு ஆ மேலங்கெல்லாம் கார்ல கொம்பு போட்டு தேய்ச்சிருந்துட்டு ஆ கட்டினா ஆ போடுங்க. சாப்பாடா எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. வீட்டில் நிவி. போய் சாப்பிடலாம். நிவி தங்கம். நீட்டெல்லாம் ஹாய். என்ன ஹாய் கட்டுங்க ஹாய். நிவி என்ன பண்ணீங்க? அப்படியே எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீ எதுவுமே சொன்னாதான் சிரிக்கிறான். இப்படி வேர்த்துட்டு வெய்ய தானே அண்ணன் நிவின்னு சொன்னா போதும். சிரிப்பு சிரிப்பு மலை. நிவி நிவி அம்மா தேடினியா? பாசம். அம்மா தேடினியா? இங்க போய் தேடுது. சரி பாசம். சரி சரி வந்து அப்படியே வர. ஓகேங்க, தர்பூசணி பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீ நல்லா முந்திரி பழம் சாப்பிட்ட. அவன் தர்பூசணி பழத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு தரமாட்டாங்களா, பழத்தை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கான். அரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுப்போம். யாருக்கு? அவனுக்கா? ஆமா. கொடுக்கலாமா? கொடுக்கலாம், கொடுத்துட்டு இருக்கேன். தர்பூசணி மட்டும் கொஞ்சம் கொடுப்பேன், சாப்பிடுவான். தண்ணி தானே அது குடிப்பான் அப்படியே. நிவி நிவி இப்ப ஆசை உனக்கு போயிடுச்சா? இங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, இவன் தான் வந்து டேஞ்சர். இதோ இருக்கான் பாரு நம்ம ஆளு, இதோ திவி. டேஞ்சர் ஒரு கமிட்டி பழத்தை உடைச்சிட்டாங்க கீழே போட்டு. தூக்கிட்டு வரேங்கிற பேர்ல உடைச்சிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வர வழியில 3 பழத்தையும் வினோ எடுத்துட்டு வந்தானா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க 1/2 மணி நேரமா. எல்லாம் போச்சு மொத்தமா. நான் ஏற்கனவே மைக்கு ப்ராப்ளம், இதுல இவ ப்ராப்ளம் வேற. எல்லா நேரமும் சரியில்லை. நடக்கும். இது மட்டும் இல்ல, பல தடவை நான் இது மாதிரி பண்ணிருக்கேன். நல்ல சீன்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மறந்துடுவேன். நான் பட்ல அந்த சீன் அவ்வளவுதான் முடிஞ்சு, அதோட ஸ்பாயில் ஆயிடும். எடிட் பண்ணும்போது தான் கண்டுபிடிப்பான். இன்னைக்கு என்னமோ பாதியிலே கண்டுபிடிச்சாச்சு. கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே நல்லா இருக்காது. வீடியோவும் நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, வாய்ஸும் நல்லா இருக்காது, வீடியோவே எதுவுமே எடிட்டிங்கும் நல்லா இருக்காது இன்னைக்கு. அதனால இன்னைக்கு சிம்பிளா தான் பார்ப்பீங்க. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இது நமக்கான ஒரு மெமரிஸ். திவிக்காக தான். தம்பிக்கு கொடுத்துருவோம். கண்டிப்பா பழமா இருக்க கூடாதான். எப்படி இருக்கும்? ஏன் இது பழம் தான். அப்பா வேற மாதிரி பழம்டா. ரெட்டுன்னு வேற என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்லயா இருக்கும்? எல்லோ கலர்ல இருக்கும். வெள்ளை கலர்லயா? எல்லோ கலர்ல. அவனுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருவான். தத்தளிக்கிறான். செமையா இருக்கு இந்த ப்ராடக்ட். இதுக்குள்ள அப்படியே வச்சுட்டோம்னா வச்சுங்களேன், அந்த தண்ணி மட்டும் போகும். அப்படியே அவர் சாப்பிட்டுப்பாரு. அங்க பாருங்க, செமையா இருக்குல்ல இந்த ப்ராடக்ட். அதுக்கு கூட என்ன மூஞ்ச சுளிக்கிற? எப்பவுமே அதை வந்து குடிச்சிருவாரு. மூஞ்ச பாருங்க. இதுல வந்துட்டு நான் பேரிச்சம்பழம் ஊற வச்சு அதுல வச்சு கொடுப்பேன். வாழைப்பழம் கொடுப்பேன். அப்புறம் இது மாதிரி தண்ணி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா. வாழைப்பழத்துல என்ன தண்ணியா இருக்கும்? தண்ணி இல்லடா, வாழைப்பழத்தை எப்படி சப்பி இழுப்பானா அது கொஞ்சம் மென்மையா உள்ள போகும். அதனால அந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதுனால அவன் சப்பி இழுக்கும் போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரு. நான் இது ஒன்று சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணி கொடுத்துறேன். யாருக்கு சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறியா? யாருக்கு சர்ப்ரைஸ்? அங்க பாருங்க, மொத்தம் பாருங்க, உறிஞ்சி இழுத்துட்டு இருக்கான் பாருங்க நிவி. எனக்கு அஞ்சிட்டு அது பிடிச்சிருச்சு. டெய்லி சாப்பிடுவாங்க ஏதாவது ஒண்ணு. நம்ம அதுல வச்சு அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா. எனக்கு ஃபர்ஸ்ட் குறி நான் தாண்டி தூக்கிட்டு வந்தேன். எனக்கு டயர்ட் ஆயிட்டுடி. இது தரேன் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு. ஏய் உனக்கு டிஃபரெண்டா இருக்கும் டிவி. எனக்கு கத்திய தாமா. நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப வெட்டிட்டா. டா அம்மா அது மாதிரி தான் வெட்டுது. எனக்கு அப்படி வெட்ட கூடாது. ஏன் அப்படி இல்ல. வேற எப்படி? வேற எப்படி? தா இதுல வந்து இப்போ வந்து குச்சியை வச்சு குத்துன்னு வச்சுக்கேன், சூப்பரா ஒண்ணு சாப்பிடலாம். இங்க பாரு ஒருத்தன் வேற ஏதோ வெட்டுறான் பாரு. ஒரு கேக் மாதிரி வரும். எனக்கு ஒன்று புரி. சூப்பர். இதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகாது, கேமராவும் இல்லை ஒன்றும் இல்லையா. என்னம்மா பண்ற? நல்லா இருக்கும். அதை என்கிட்ட கூடம்மா, நான் பண்ணி கொடுக்குறேன். வந்தாச்சு. நான் என்னோடதே நான் எப்படி உங்களுக்கு விதைய விடுங்க. தப்பிட்டியா? போன விளாகில் வந்து பப்பாளி, இந்த விளாகில் முந்திரி பழம், கொம்பட்டி பழம். என்ன வெறும் இயற்கை பழங்கள் ஐட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு விளாகில். நம்ம ஊர்ல இப்போ அதெல்லாம் தான் கிடைக்குது. நொங்கு கிடைக்கும் இந்த டயத்தில், ஆனால் வெட்ட தான் போக முடியல. எதனால் தெரியுமாங்க நொங்கு வெட்ட போக முடியல?
இந்த ரோட்டில் விற்பாங்க தெரியுமா நொங்கு போட்டு, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மொத்தத்தையும் காலி பண்ணிடுறாங்க. அதனாலே நொங்கு கிடைக்க மாட்டேது. போட்டான கீழே இதுல விருது எடுத்துட்டானா பத்தி ஏய் உங்களையே அவன் டேக்கா கொடுத்துருக்கானா பாத்துங்க. ஐயோ ஐயோ இந்தப்பா இதை வாங்கிட்டானா, அதனால அதை கடிச்சிருந்துருக்கான். அந்த ஆஹா என்ஜாய் பாய். பல்லு முளைக்குதுல, அது வந்து ஒரு பரபரப்பா இருக்கும் போல இருக்கு. எதையாவது கடிக்கணும் போல நம்மன்னு இருக்குது அவருக்கு இப்ப. அதானே தங்கம். ஓகேங்க, இதே பேசிட்டு தான் ரொம்ப நேரம் ஆகும் இந்த விளாக். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.